ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா வாஷ் குவாலிட்டி இல்லை, ரொம்ப துணியில் பார்த்திங்கன்னா அழுக்கு அதிகமாக வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு போயிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கைட்டு எதுவும் அழுக்கு இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ பார்த்திங்கன்னா அதை இம்புல்லர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அழுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக அதை ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே அழுக்கு இருந்தது. ஸோ அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இதை என்னென்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த டாப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அதை கரெக்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழுக்கு இருக்குது என்னென்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் என்னென்னா இதை ஓப்பன் பண்ணதுக்காக எல்லாத்தையும் பேக் டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அழுக்கு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கு கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிவிடுங்க. இது எப்படி க்ளீன் பண்ணணும் என்னென்னு உங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அது ஸ்கேல்கன் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கட்டியும் க்ளீன் பண்ணலாம் நீங்கள். சரியா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எதுவும் டவுட்னால் கமெண்டில் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டாப்பை ஓப்பன் பண்ணீங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அழுக்கு இருந்தால் வாஷ் குவாலிட்டி கிடைக்காது, ஸ்கின் அலர்ஜி வரும். ஸோ ரொம்ப இஷ்யூ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.